தேவர்களை தோல் நடுங்க வைத்தவன் நம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அவருடைய கதையை நேத்தி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதனுடைய தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். அவனின் அப்பனை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளோ தடவை சொன்னாலும் அழுக்காதம்மா, எவ்வளோ நீங்கள் கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, எப்படிம்மா அது? நான் சொல்கிறேன் கரெக்டு, நீங்கள் அதை கேட்டுட்டே உட்காந்து வா எல்லாரும் வா வந்துட்டாங்க ஐயா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட காலம்புற நேரத்தில் ஒரு சந்தோஷமாக முருகா முருகா அவனை பற்றி சொன்னால் சந்தோஷம் தானாக வந்துடுமோனோ இல்லையாம்மா? நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேலெடுத்து செந்தூரில் ஆள்கின்றவன் முருகா. செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார கவடிய, செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார கவடிய, சுப மந்திரம் அடிச்சு மங்களம் தரிச்ச சந்தன கவடிய, வேலன் சுந்தர கவடிய, நம்ம செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார கவடிய. அடட காவடி எவ்வளோ பேர் காவடி சுமந்துட்டு கால் நடக்கிற காலே தெரியாது, அந்த அளவுக்கு கூட்டமும் காவடியும். இந்த பக்தி இருக்கே அது எங்கேயோ போயின்னு இருக்கம்மா. பக்தியில் தான் எல்லாமே இருக்குன்னு ஜனங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பக்தி சாமானியமே இல்லைம்மா. எல்லாருமே எங்கே போனாலும் அதுக்கு தான் வந்தானோ, வேறு வழி கிடையாது. வழி கிடையாதுன்னு இல்லை, அதுதான் வழி. அதாவது நம்ம திருச்செந்தூரில் என்ன ஒரு பெரிய விசேஷன்னா, குழந்தை இல்லாதவா, கல்யாணம் ஆகாதவா, மற்றபடி எது வேணுனாலும் சஷ்டியில் விரதம் இருந்தால் எல்லாமே நடக்கும்னு சத்தியமான வாக்கு. அதான் மின்காலத்தில் கூட சொல்கிறது. நம்ம செந்திலம்பதியை பற்றி பேசணும்னா அந்த ஊரை செந்திலம்பதின்னு சொன்னாலே நம்ம சூரபத்மனை அழித்த அந்த திருச்செந்தூரை தான் நினைவு வரும். ஏன்னா சூரபத்மனை அழித்தது யாரையா இருந்தாலும் ஒரு கொடியவனாக இருந்தால் அவனை அழிச்சணும்னு என் அப்பா முருகன் சொல்கிறாப்புல. நீ தேடி வந்த பகையாவும் திசை மாறி போக செய்த என்னையாளும் செந்தில் குமரன், என்னையாளும் செந்தில் குமரன். தேடி வந்த பகை என்ன, இந்த சூரபத்மன் அழிக்கிறதுக்கு வந்தானோ, அதனால் தேவர்களை காத்து பகவான் போய் அழித்தார். அதுபோல் யாருக்கு எந்த எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் என் அப்பன் செந்திலம்பதி செந்திலாண்டம் இருக்கானே, அது திசை மாறி போக செய்திருவான் என் அப்பா முருகன். முருகா வழிகாட்டும் தெய்வம் கண்டேன், வழிகாட்டும் தெய்வம் கண்டேன், நல்ல வழிகாட்டும் தெய்வம் கண்டேன், நல்ல வழிகாட்டும் தெய்வம் கண்டேன், நமக்கு நல்ல வழிகாட்டும் தெய்வம் கண்டேன், நமக்கு நல்ல வழிகாட்டும் தெய்வம் கண்டேன், நமக்கு நல்ல பழிப்பாவம் அஞ்சாத உலகில பழிப்பாவம் அஞ்சாத நெஞ்சாருமே பணிய வழிகாட்டும் தெய்வம் கண்டேன், நமக்கு நல்ல பழிப்பாவும் அஞ்சாத நெஞ்சாருமே பணிய வழிகாட்டும் தெய்வம் கண்டேன். அழியாது அசையாது அழியாது அசையாது என்றும் அழியாது அசையாது என்றும் அழியாது அசையாது அழிக்க முடியாது அழியாது அசையாது அழிக்க முடியாது அழியாது அசையாது அழிக்க முடியாது எழிலாய் விளங்கும் திரு தென்பழனி பதியை எழிலாய் விளங்கும் திரு வடபழனி பதியை எழிலாய் விளங்கும் திரு நடுப்பழனி பதியை வழிகாட்டும் தெய்வம் கண்டேன், நமக்கு நல்ல பழிப்பாவோ அஞ்சாத நெஞ்சாருமே பழிய வழிகாட்டும் தெய்வம் கண்டேன்.
அடியார்கள் பலர் கூடி உன் அடியார்கள் பலர் கூடி இங்கே உன் அடியார்கள் பலர் கூடி அடியார்கள் பலர் கூடி அரோகராயனவே முருகாவும் அடியார்கள் பலர் கூடி அரோகராயனவே அடிவாரும் சுற்றி வருவார் காவடி குண்டு வடிவேலன் நினைவால வடிவேலா வடிவேலன் நினைவால காவடி குண்டு வடிவேலன் நினைவால வடிவேலன் நினைவால பால் காவடி கொண்டு வடிவேலன் நினைவால சேவர் காவடி கொண்டு வடிவேலன் நினைவால மற்ற காவடி கொண்டு வடிவேலன் நினைவால சற்ப காவடி கொண்டு வடிவேலன் நினைவால வேண்டி மாந்தரெல்லாம் வடிவேலன் நினைவால வேண்டி மாந்தரெல்லாம் படியேறிய பழனி அப்பா முருகா 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 உன் படியேறிய பழனியப்பா உன் படியேறிய பழனியப்பா உன் படியேறிய பழனியப்பா அப்பா முருகா உன் படியேறிய பழனியப்பா அப்பா உன் படியேறிய பழனி அப்பா அப்பா எனவே வழிகாட்டும் தெய்வம் கண்டு நமக்கு நல்ல வழிபாவும் அஞ்சாத நெஞ்சாருமே பணிய வழிகாட்டும் தெய்வம் கண்டு